திருப்பலி முன்னுரை. இன்று அன்னையாம் திருவையானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடுகின்றது. யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு, யோவானிடம் திருமுழுக்கு பெறுகின்ற போது தூய ஆவியார் ஆண்டவரின் மீது இறங்கி வருகிறார். ஆண்டவரின் இந்த திருமுழுக்கு திருவிழாவானது மூவர் கடவுளின் அன்புறவின் அடையாளமாக இருக்கின்றது. ஆண்டவரின் பணிவாழ்வின் ஆரம்பமாக அமைகின்றது. இதே திருமுழுக்கு நம் கத்தோலிக்க வாழ்வின் நுழைவாயிலாக அமைகின்றது. ஜென்ம பாவத்திலிருந்து நாம் மீட்கப்படுகின்றோம், திரு அவையின் உறுப்பினராக மாறுகின்றோம். இன்றைய திருப்பலியில் நாம் எல்லாம் கிறிஸ்துவின் அழகிய திருப்பணியை நினைவு கூர்ந்து அவரின் அருளுக்கும் அன்புக்கும் நன்றி கூறுகின்றோம். அவரது பிறப்பு புதிய வாழ்வு தருவதை, மனிதன் கடவுளுக்கு ஒருங்கிணைந்த உறவை மீண்டும் பெறுவதை அறிய செய்கின்றது. இந்த நாளில் நமது கண்ணியமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன், நமக்கு ஒரே வழி, உண்மை மற்றும் வாழ்வை என்பதை பரிசுத்தமாக கூறுகிறார். நாம் அவரை நம்பி அவருடைய அன்பின் நடந்து புதிய வாழ்வினை ஆரம்பிப்போம். ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழாவினை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் நாம் திரு அவைக்காக ஜெபிப்போம். திரு அவையின் வளர்ச்சிக்காக உழைப்போம். ஆண்டவர் விட்டு சென்ற நற்செய்தி பணியை நாம் தொடர்ந்து செய்ய உறுதியேற்று இறையருள் வேண்டுவோம். திருப்பலியில் கலந்திடவே நாம் ஆலயம் இறைவோம். இயேசுவின் அருளை அடைந்திடவே நாம் ஆவலாய் இணைவோம். திருப்பலியில் வருவோம், மகிழ்வோம், உறவில் இணைவோம். அவர் வாழ்ந்திடும் மாலை மாகிடுவோம். வருவோம், மகிழ்வோம், வாழ்ந்திடும் மாலை ஆகிடுவோம். இயேசுவின் பலியில் கலந்திடவே நாம் ஆலயம் விரைவோம் பணிவுடனே. செய்திடும் நல்லவரை போற்றிடுவோம், நாம் போற்றிடுவோம். தேவைகள் தீர்த்திடும் தூயவரை போற்றிடுவோம், நாம் போற்றிடுவோம். ஆலய மணிகள் ஒலிக்கின்றதே, ஆண்டவர் புகழை பாடிடுதே. ஆலய மணிகள் ஒலிக்கின்றதே, ஆண்டவர் புகழை பாடிடுதே. வருவார் துயரம் களைவார், ஆனந்தம் தந்திடுவார், ஆனந்தம் தந்திடுவார். வருவோம், மகிழ்வோம், உறவில் இணைவோம். அவர் வாழ்ந்திடும் ஆலயமாகிடுவோம். வருவோம், மகிழ்வோம், உலகில் இணைவோம். அவர் வாழ்ந்திடும் ஆலயமாகிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் அன்புக்குரியவர்களே, என்று இயேசுவினுடைய என்ன விழாவை கொண்டாடுகிறோம்? திருமுழுக்கு. நீங்களாம் திருமுழுக்கு வாங்கியிருக்கிறீங்களா? இயேசு வாங்க வேண்டிய கடமை இருந்ததா? திருமுழுக்குனா என்ன அப்படின்னு நாம் மீண்டுமாக நினைத்து பார்க்க வேண்டும். பிறப்பு நிலை பாவம் இல்லையா?
அவர்கிட்ட பிறப்பு நிலை பாவம் இருந்ததா? இல்லை. அவர்தான் கடவுள். செய்வினை பாவமும் இல்லை. அப்போ ஏன் அவர் திருமுழுக்கு பெற்றார் என்றால் உங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது இல்லையா? உங்களுக்கு இடையூறாக இல்லாட்டி அவன் இப்போ நாம் சொல்கிற அதான் குற்றச்சாட்டு என்ன, அவன் ஞானஸ்தானமெல்லாம் வாங்கலை ஃபாதர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஞானஸ்தானம் வாங்குது பிறருக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. திருமுழுக்கு பெற்றவர்களும் பிறருக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்பதற்காக நினைவுபடுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த விழா. இந்த விழாவிலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். எனவே இயேசுனுடைய திருமுழுக்கை பின்பற்றி நாமும் இந்த திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம். இரண்டாவதாக இன்னொரு கருத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகள் ஜூபிலி ஆண்டு. அந்த ஜூபிலி ஆண்டு நம்மை புதுப்பித்து கொள்ள வேண்டும், இயேசுவை கொண்டாட வேண்டும், திரு அவையை கொண்டாட வேண்டும். எனவே நாமும் கூட இந்த நேரத்திலே நினைவு கூர்ந்து எல்லாவற்றையும் கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றோம். நம்முடைய தவறுகள் இருப்பின் அவைகளுக்காக மனமிருந்து இறைவனுடைய மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானவரையும் சகோதர சகோதரிகளையும் நம்பிக்கையாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீதும் இரக்கம் வைத்து நம்முடைய எல்லா தவறுகளையும் மன்னித்து நிலை வாழ்வை நோக்கி நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். பாவங்களுக்காக மன்றாடிய நாம் இறைவனுடைய அருள் இந்த தீர்த்த தொட்டியிலே இறங்க வேண்டும் என்பதற்காக மன்றாடும். என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் அனைவரும் புனிதம் பெற வேண்டுமென நீர் விரும்புகின்றீர். இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளும். ஆண்டவரே, உம்முடைய நாளாகி என்று உம்முடைய அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உம்முடைய அருளின் ஊற்றினை எங்களில் புதுப்பித்தருளும். இந்த நீருநாள் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீங்கு அனைத்திலுமிருந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீரும் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென இறைவாக்கினர் எலிசா வழியாக எங்களுக்கும் கற்பித்தீர். உம்முடைய படைப்பு பொருளாக இந்த உப்பை பரிவிரக்கத்தோடு புனிதப்படுத்தீர்களே, உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த நீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தையுமே தோல்வீரச் செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவியார் எங்களோடு உடனிருந்து எங்களையும் இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, நான் தூய்மையாய்
சுரனும் தூய ஆவி துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியிலே இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாக நாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய எல்லா தவறுகளையும் இந்த தீர்த்த தெளிப்பின் வழியாக நம்மிடம் கழுவி அவருடைய திருவிருந்தில் அரசன் பங்கு கொள்ளும் தகுதி அடையச் செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உம்மை புகழுகின்றோம் யாம், உம்மை வாழ்த்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களைப் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், தூய ஆவியோடு தந்தையாகிய இறைவா, மாட்சி இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, யோர்தான் ஆற்றிலே திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவின் மீது தூய ஆவி இறங்கி வர அவரை உம்முடைய அன்பார்ந்த மைந்தர் என மிகச் சிறந்த முறையில் அறிக்கையிட்டீரே. தண்ணீரினாலும் தூய ஆவியினாலும் புதுப்பிறப்பு அடைந்துள்ள மக்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்ட நீர், நாங்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக என்றும் நிலைத்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்களும் உம்மையே மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. தென்னாட்டு மக்களான யூதா எருசலேம் வாழ் மக்கள் தங்கள் பாவங்களின் பொருட்டு தண்டனை பெற்றனர். இருந்தாலும் இறைவன் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வார், அவர்களை வழிநடத்துவார் என கூறும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம்.
ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் இதை காண்பர். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, இறைவசனங்கள் 1-5 வரை மற்றும் 9-11 வரை. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள். அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது. அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர்மலை மேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு. அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூதா நகரிடம் முழங்கு. இதோ என் தலைவர் ஆகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சீயோனோடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா.
உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதித்தேன் என் உயிரே நான் உம்மை துதித்தேன் என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதித்தேன் என் உயிரே நான் உம்மை துதித்தேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இரண்டாம் வாசகம் முன்னுரை. பாவிகளாகிய நம்மை தூய்மைப்படுத்தி புனித மக்களினமாக மாற்ற ஆண்டவர் இயேசு தன்னையே சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். தன் இரக்கத்தாலும் தூய ஆவியாராலும் புதுவாழ்வு தரும் நீராலும் நம்மை கழுவி மீட்பார் என்றும் கூறும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 11 14 முடிய, 3 மற்றும் 4 7 முடிய உள்ள இறை வசனங்கள். அன்புக்குரியவரே, மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மைக்கும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கியிருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படப் போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனிதநேயமும் வெளிப்பட்ட போது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம் மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலைவாழ்வை உரிமை பேராக பெரும்பொருட்டே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகின்றார். அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. வார்த்தையான ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தியில் 3ஆம் அதிகாரத்தில் இறை வார்த்தைகள் 15 16 மீண்டும் 21 22 முடிய. அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள்.
ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரினால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்கவர் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பினால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையிலே இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவிடம் வேட்டிக் கொண்டிருந்த பொழுது வானம் திறந்தது. தூய ஆவி புறா வடிவிலே தோன்றி அவர்கள் மீது இறங்கியது. அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்பு அடைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, நாம் இருப்பதும் இயங்குவதும் அந்த கிறிஸ்துவினால்தான். கொஞ்ச காலத்தில் முன்னாடி இந்த பங்கு தந்தை இருந்தேன். ஆனால் இப்பொழுது பார்க்கின்ற பயங்கர வளர்ச்சி, இமாலய வளர்ச்சி. நான் இருந்த காலம் வேறு. இப்போ யாரை பார்த்தாலும் தெரியல. யாரா என்னை பார்த்து சிரித்தாங்கன்னா நான் இந்த பங்கில் இருந்திருக்கிறேன், அவங்களே இருந்திருக்கிறாங்கன்னு தெரியும். இல்லாட்டியும் உம்முன்னு இருந்தால் அவங்கெல்லாம் புதுசு. அப்படித்தான் நான் நினச்சிக்கணும். ஏன்னா நிறையா பேர் எனக்கு தெரியாது. நான் இருந்த காலம் வேறு, இப்போ இருக்கின்ற காலம் வேறு. இது பொதுநிலையருடைய காலமாக இருக்கிறது. அது யாராக இருந்தாலும் நாம் இருப்பதும் இயங்குவதும் அந்த கிறிஸ்துவில் தான். இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்தான பெருவிழாவை திரு அவையானது கொண்டாடுகின்றது. நாமும் கூட கிறிஸ்துவின் பெயரால் ஞானஸ்தானம் பெற்றிருக்கின்றோம். வேறு யாரு பெயராலும் அல்ல, கிறிஸ்துவின் பெயரால் ஞானஸ்தானம் பெற்றிருக்கின்றோம். அதுதான் உண்மையான ஞானஸ்தானம். கிறிஸ்துவின் பெயரால் ஞானஸ்தானம் பெற வேண்டும். இப்போ ஞானஸ்தானம் அப்படின்னா நிறைய பேரெல்லாம் இந்த முதல் நன்மைக்கு வாங்கின ஜெபத்தை சொல்லுவாங்க. அருள் அடையாளம், ஜென்ம பாவத்தையும் கர்ம பாவத்தையும், அதாவது பிறவி பாவம், ஜென்ம பாவத்தையும் கர்ம பாவத்தையும் போக்கி நம்மை சர்வேசனுக்கும் திருச்சபைக்கும் பிள்ளைகள் ஆக்குகின்ற அருள் அடையாளம். அப்போ இயேசுனுடைய பெயரால் ஞானஸ்தானம் பெற்றிருக்க வேண்டும். இல்லை என்றால் அது உண்மையான ஞானஸ்தானம் அல்ல. இயேசுவின் பெயரால், இயேசு பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நான் உன்னை கழுவுகிறேன் என்பதுதான் உண்மையான ஞானஸ்தானம். அப்போ அந்த மூவரு தேவனுடைய பெயரை உச்சரிக்கப்பட வேண்டும், தலையிலே தண்ணீர் ஊற்றப்பட வேண்டும். உண்மையான ஞானஸ்தானம். அது எந்த சபையாக இருந்தாலும் அது உண்மையான ஞானஸ்தானம். ஆனால் இப்பெல்லாம் எல்லாரும் பேசிக்கிறாங்க, எல்லாரும் கேட்டிருக்கிறாங்க, திருமுழுக்கு ஞானஸ்தானம், முழுக்கு ஞானஸ்தானம். முழுக்கு ஞானஸ்தானம்னா நாம் எங்கே போகிறது? இப்போ இந்த தண்ணி, இந்த குளத்தில் தண்ணி இருக்குது. இங்கே இந்த அவனாசியப்பின் அந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற குளத்தில் தண்ணி இருக்குது. எல்லாத்தையும் அங்கே கூட்டிகிட்டு போய் முழுக்க ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டியது. அது அப்படி அல்ல, கருத்து அப்படி அல்ல.
தண்ணீர் இருக்க வேண்டும். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே அந்த பெயர் உச்சரிக்கப்பட வேண்டும். தண்ணீர் தலையிலே ஊற்றப்பட வேண்டும். அதுதான் ஞானஸ்தானம். மற்றபடி அல்லாமல் அந்த முழுகினா தான் ஞானஸ்தானம் சொல்கிறாங்க. நம்மெல்லாம் நம்முடைய திரு அவையிலே, கத்தோலிக்க திரு அவையிலே யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள்? யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க? பெரியவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. பெரியவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறது உண்டு. அது எப்போ? கல்யாணத்துக்கு வரும்போது அப்போ தான் ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. இல்லைன்னா குழந்தை பிறந்த 8ஆம் நாள் அதற்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். இல்லைன்னா சாகும் தருவாயிலே இருக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு எப்போ வேணாலும் ஞானஸ்தானம் தரலாம் இல்லையா? அப்போ குழந்தைகள் அந்த முழுக்க ஞானஸ்தானத்தை அந்த குழந்தைகளுக்கு தர முடியுமா? குழந்தைகளை தண்ணியில் போட்டு அமைக்க எந்திரிச்சு அது ஞானஸ்தானம் சொல்ல முடியுமா? செத்து போயிடும் இல்லையா? உயிர் வாழ்வதற்கு பதிலாக அது இறந்து விடும். எப்படி ஞானஸ்தானம் அந்த குழந்தைகளுக்கு அவங்கெல்லாம் தர்றது கிடையாது. அது இந்துவா கிறிஸ்துவா? ஞானஸ்தானம் பெற்றால்தான் இந்து கிறிஸ்து என்று நாம் சொல்கின்றோம். குழந்தை ஞானஸ்தானம் பெறுவதில்லை. ஏனென்றால் இயேசுதான் உன்னுடைய மீட்பர் என்று வாயினாலே அறிக்கையிட்டு உள்ளத்தினாலே விசுவசிப்பவன் ஞானஸ்தானம் பெறலாம். அந்த குழந்தை என்ன விசுவசிக்குதா? இல்லை. அப்புறம் எப்படி ஞானஸ்தானம் கொடுக்குறீங்க? பக்கத்தில் ஆஸ்பத்திரி இருக்குது. குழந்தையை பெற்றெடுத்த அன்னையானவள் அந்த குழந்தைக்காக மருந்து சாப்பிடுவது கிடையாதா? சாப்பிட்றது இல்லையா? சாப்பிட்றாங்க இல்லையா? அந்த அன்னை தான் மருந்து சாப்பிட்றான். அந்த அன்னையினுடைய பாலின் வழியாக அந்த குழந்தைக்கு அந்த மருந்து போய் சேருகிறது. அதுதான் திரு அவையிலே அதே தான் இருக்கிறது. அந்த தாயினுடைய விசுவாசத்தை முன்னிட்டு அந்த குழந்தைக்கு ஞானஸ்தானம் தரப்படுகிறது. தாய் தந்தை அவர்களுடைய விசுவாசத்தை முன்னிட்டு அந்த குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கின்றோம் இல்லையா? அதுதான் உண்மை. அதிலும் உண்மை. அதை விட சிறந்த காரியம் என்ன அப்படின்னா, நாம் இந்த குழந்தைகள் எல்லாம் பெற்றோர்கள் ஆலயத்துக்கு அழைத்து வருகிறார்கள் அல்லவா? அழைத்து வந்து சாமி இது சாமி கோயில், இது இயேசு இருக்கிற இடம் சொல்லி தர்றாங்களா இல்லையா? அந்த விசுவாசத்தை முன்னிட்டு தான் குழந்தைகளுக்கு திரு அவையிலே ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். மற்றபடி மூழ்கி எழுந்தால்தான் ஞானஸ்தானம் என்று அல்ல. தாயும் தந்தையும் அதற்கு கற்பிக்கின்றார்கள் அல்லவா? அதுதான் உண்மையான விசுவாசம், அதுதான் உண்மையான நம்பிக்கை. அந்த தாயினுடைய தந்தையினுடைய நம்பிக்கையை முன்னிட்டு நம்முடைய திரு அவையிலே ஞானஸ்தானம் கொடுக்கின்றோம். அதைத்தான் இயேசுனுடைய ஞானஸ்தானம் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இன்று ஜூபிலி எதிர்நோக்கின் திருப்பயணிகள் ஜூபிலி ஆண்டு. இப்போ நமக்கெல்லாம் ஜூபிலி தெரியுமா? என்னென்ன ஜூபிலி இருக்குது? சில்வர் ஜூபிலி. அந்த அளவுக்கு தான் நானும் நீங்கள் உயிரோடு இருப்போம். அதனால தான் நூற்றாண்டுகளாக இருந்தது தான் ஜூபிலி. லேவியர் ஆகமத்திலே சொல்லப்பட்டது போல ஒரு ஆண்டை குறிப்பார்கள், அது ஜூபிலி ஆண்டு என்று அறிவிக்கப்பட வேண்டும். இப்பொழுது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சில்வர் ஜூபிலி. அதற்கடுத்து கோல்டன் ஜூபிலி, பரவாயில்ல. அதற்கடுத்து வைர விழா, பவள விழா. இதுதான். இதுவும் கூட நமக்கு பவள விழாவெல்லாம் நமக்கெல்லாம் தெரியாது. வைர விழாவும் கூட ஒரு சிலர் இருக்க மாட்டாங்க. நமக்கு தெரிஞ்சது எல்லாமே நம்ம சில்வர் ஜூபிலி
இப்போ எல்லாம் சொல்லுவாங்க, வாடிக்கையாக வேடிக்கையாக சொல்லுவாங்க, 10 ஆண்டு முடிஞ்சிருச்சுன்னா ஒரு தகர ஜூபிலி கொண்டாடுங்க. ஏன்னா எல்லாம் வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்க்கையானது குறைந்து கொண்டே வருகின்றது என்பதை தான் இது உணர்த்துகின்றது. அப்போ ஒரு ஜூபிலி கொண்டாடணும், 10 ஆண்டு வந்துச்சுன்னா தகர ஜூபிலி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்கிறோம். அப்போ ஜூபிலி அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை, ஜூபிலி என்றால் என்ன என்ற ஒரு வார்த்தை. அப்புறம் எதிர்நோக்கு அப்படின்னு 2வது வார்த்தை. ஜூபிலி என்று முதல் வார்த்தை, எதிர்நோக்கு என்பது 2வது வார்த்தை, 3வது திருப்பயணிகள் என்பது 3வது வார்த்தை. இப்போ ஜூபிலி என்பது அந்த லேவியர் ஆகமத்திலெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆட்டுக்கடா கொம்பு இருக்குது இல்லையா, பார்த்துருக்கீங்களா? இப்பெல்லாம் ஆடுகளுக்கு கொம்பே இல்லை. அந்த ஆட்டுக்கடாய் கொம்பிலே கடைந்தெடுத்து ஊதுகுழல் செய்து அதை ஊதை அறிவிப்பார்கள், யோபேல் அறிவிப்பார்கள். அதுதான் ஜூபிலி, அதுதான் ஜூபிலி. அப்போ மகிழ்ச்சியான இதையே அறிவிக்கின்றது தான் அந்த ஆட்டுக்கடாய் கொம்பிலே கொம்பு செய்து ஊதுகுழல் செய்து அதை அறிவிப்பது, ஊதி அறிவிப்பது தான் யோபேல் என்ற இந்த ஜூபிலி ஆண்டு. அப்போ திரு அவையிலும் அதைத்தான் மகிழ்ச்சி. ஏனென்றால் நம்மை புதுப்பித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஞானஸ்தானம் என்பது நம்மையே புதுப்பித்து கொண்டு வாழக்கூடிய அருட்சாதனம். அதே போல ஜூபிலி என்பது அதுவும் ஒரு சந்தோஷத்தை கொண்டாடுவது, இழந்த உரிமையை மீட்டெடுப்பது, எதிர்நோக்கோடு வாழ்வது, அதுதான் ஜூபிலி. இப்போ இந்த ஜூபிலிகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கும் திரு அவை என்ன சொல்லி கொடுத்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். இப்பெல்லாம் ஜூபிலி ஆண்டு இழந்ததை மீட்டெடுக்க வேண்டும், முறிந்த உறவுகளை சீர்படுத்த வேண்டும், புதிதாக உறவுகளை ஏற்படுத்த வேண்டும். இது ஜூபிலி ஆண்டிலே செய்யப்பட வேண்டியது. அடிமைகள் எல்லாரும் அடிமை நிலையிலிருந்து விடுபட்டு அவர்களுடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வதுதான் ஜூபிலி. இதைத்தான் திரு அவையானது நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. என்ன அப்படின்னா, இப்பெல்லாம் அருளின் காலம், கடவுளுடைய இரக்கத்தை பெற்று அந்த இரக்கத்தோடு வாழ்வதற்கும் அந்த இரக்கத்தோடு மற்றவர்களை அழைப்பதும் அவர்களோடு சேர்ந்து வாழ்வதும் ஒரு ஜூபிலி காலம் என்று திரு அவையானது நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றது இப்பொழுது. எனவே ஜூபிலி காலம், ஜூபிலி என்றால் என்ன? அந்த கொம்பு ஊதி அறிவிப்பது, ஆட்டுக்கடாய்களின் கொம்பு ஊதி அறிவிப்பது. 2வது திரு அவை ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுக்கின்றது. இது அருளின் காலம் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த ஜூபிலி ஆண்டிலே நாம் பார்க்கின்றோம், உலகத்தின் முகத்தை புதுப்பிக்கும் புனித காலம், உலகத்தின் முகத்தை புதுப்பிக்கும் புனித காலம் என்று திரு அவையை சொல்லிக் கொடுக்கிறது. இழந்தவர்கள் தங்களுக்குரியதை மீண்டும் பெற்று கொண்டு வாழும் காலம், அடிமைகள் தங்களுடைய குடும்பத்தோடு உறவினரோடு ஒன்று சேர்ந்து வாழும் காலம், நில இழப்பு, உரிமை இழப்பு, தன்னுரியை இழப்பு என்று இழந்ததை பெற்றுக்கொள்கின்ற காலம்தான் இந்த ஜூபிலி காலம். இப்போ நமக்கு இருந்தால் நல்லா இருக்கும். நம்முடைய திரு அவையிலும் கூட கிடையாது. நில இழப்பு, இழந்த நிலத்தை திருப்பி பெற்றுக்கொள்வது காலம் அந்த ஜூபிலி காலம் என்று சொல்கிறது. அப்போ அடிமைகள் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய காலம். இந்த வரலாற்றிலே நாம் பார்க்கின்ற பொழுது, திரு அவை வரலாற்றிலே நாம் பார்க்கின்ற பொழுது, நாமெல்லாம் சொன்னோம் இல்லையா, அதை தான் இப்போ 25 வருஷம்தான் நமக்கு தெரியும்.
100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடுவது ஜூபிலி ஆண்டு என்று வரலாறு சொல்லுகிறது. இப்போ நானெல்லாம் 100 வருஷம் இருப்பேனா எனக்கு சந்தேகமாக இருக்குது இல்லையா? பாவத்தினாலே கூட சந்தேகம், உடல் நிலையினாலே கூட சந்தேகம், உறவுகளினாலே கூட சந்தேகம். சிலரெல்லாம் தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார்கள். அப்போ 100 வருஷங்கிறதெல்லாம் பெரிய காலம். ஜூபிலி என்பது 25 ஆண்டுகள். அப்போ 100 ஆண்டிலிருந்து அப்புறம் வந்த திருத்தந்தையர்கள் போனிபாஸ் 75 ஆண்டாக மாற்றினார். அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்த திருத்தந்தைகள் 50 ஆண்டாக மாற்றினாங்க. கோல்டன் ஜூபிலி அல்ல, ஜூபிலி. இப்போ 25 வந்து நிற்கிது. 25 வந்து நிற்கிது. அப்போ இதை தான் கடைபிடித்து கொண்டு வருகிறார்கள் திரு அவையிலும் கூட. அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஜூபிலி இருந்திருக்கணும். இப்போ 2025. அப்போ 25 ஆண்டுகள் தான் திரு அவையானது நமக்கு ஒதுக்கி கொடுத்திருக்கிறது ஜூபிலிக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி எப்போ கொண்டாடினாங்க அப்படின்னு கணக்கு போட்டு பாருங்க. 2000 கிறிஸ்து பிறப்பினுடைய அவருடைய பிறப்பை முன்னிட்டு கிறிஸ்து பிறப்பின் ஆண்டு என்று 2000 கொண்டாடினார்கள். அதற்கு பின்னர் 2025. இதுதான் பார்க்கின்றோம். ஒவ்வொரு 25 ஆண்டுகளுக்கும் வருகின்ற திருத்தந்தையானவர்கள் அந்த ஜூபிலி ஆண்டை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அது கிறிஸ்து பிறப்பின் ஆண்டு. இப்பொழுது எதிர்நோக்கின் ஆண்டு. எதிர்நோக்கின் ஆண்டு. இப்போ நமக்கெல்லாம் ஒரு லட்சியம் இருக்கணும் இல்லையா? இப்போ நமக்கெல்லாம் ஒரு லட்சியம் இருக்கணும், ஒரு எதிர்நோக்கு இருக்கணும். போய் நீங்கள்லாம் ஒரு வேளை இந்த போலீஸ்காரன் குழந்தைகளெல்லாம் போய் பையனை கேட்டு பார்த்தாங்கன்னா, என்னடா வேலைக்கு போவேன் அப்படின்னா என்ன சொல்லுவா? நான் போலீஸ்காரனாக மாறுவேன், லத்தி எடுத்து எல்லாரையும் அடைப்பேன் சொல்கிறாங்க. ஆசிரிய பெருமக்களுடைய குழந்தைகளை போய் கேட்டு பார்த்தா, என்னடா நீ என்ன வேலைக்கு போவேன்? நான் வாத்தியாராகி பெரம்பு எடுத்து மற்றவங்களையெல்லாம் அடைப்பேன், கேள்வி கேட்பேன். இது விளக்கம். அப்போ நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு எதிர்நோக்கு இருக்க வேண்டும். நமக்கு ஒரு எதிர்நோக்கு இருக்க வேண்டும். நம்முடைய எதிர்நோக்கு யாராக இருக்க வேண்டும்? தியான பாடலில் நல்ல அழகாக பாடணும். என் உயிரான இயேசு உயிரோடு கலந்து. அதுதான் இயேசுவை நோக்கிய எதிர்நோக்கு வாழ்க்கை. கிறிஸ்தவர்களாகிய என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவை நோக்கிய எதிர்நோக்கு வாழ்க்கை. எதிர்நோக்கு அதுதான், அவரை நோக்கி எதிர்நோக்கி. அதுதான் நானே சொன்னேன், இருப்பதும் இயங்குவதும் அவர்களே தான். அப்போ அவங்க எதிர்நோக்கோடு வாழ்கிறார்கள். அப்புறம் திருப்பயணிகள். இப்போ இந்த திரு அவை திருச்சபை பற்றி சொல்லுகின்ற பொழுது அது பயணிக்கின்ற திருச்சபை என்று சொல்லப்படுகிறது. பயணம் செய்கின்ற திருச்சபை தான் அந்த திரு அவை. அதிலே நீங்களும் நானும் உறுப்பினர்களாக அங்கத்தினர்களாக இருக்கின்றோம். எனவே ஜூபிலி ஆண்டு இருக்கின்றது, எதிர்நோக்கு இருக்கின்றது, பயணிகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 3 காரியங்களும் தான் இந்த ஜூபிலி ஆண்டு. அந்த ஜூபிலி ஆண்டு என்று சொல்கின்ற பொழுது 25 ஆண்டுகளை தான் திரு அவையானது இப்பொழுது நமக்கு வகுத்து கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜூபிலி ஆண்டிலே நீங்களும் நானும் நல்ல விதத்திலே வாழ வேண்டும், வளர வேண்டும். ஜூபிலி ஆண்டின் நோக்கங்கள் இயேசுவை கொண்டாட வேண்டும், வேறு யாரும் அல்ல. அதனால தான் இப்போ ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி
வேறு புனிதர்களுடைய திருநாளை கொண்டாட மாட்டார்கள். இயேசுவை மாத்திரம் தான் கொண்டாடுவார்கள். ஏன் அப்படின்னா அது கடவுளுடைய நாள். தோமுனஸ் தேயோ என்று கடவுளுடைய நாள். அது ஏனென்றால் அந்த தொடக்க நூலிலிருந்தே பார்த்தோம், 6 நாட்களில் கடவுள் உலகை படைத்தார், 7ஆம் நாள் அதை புனிதப்படுத்தி ஓய்வெடுத்தார். அந்த ஓய்வைத்தான் நாம் அனுசரித்து கொண்டு வருகின்றோம். அப்படி என்றால் அது கடவுளுடைய நாள். எது அப்படின்னா இப்போ நம்முடைய திரு அவையானது நாம் இந்த நாளை ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கிறோம் இல்லையா? வேற ஒரு நாட்டில் இல்லை, அது வியாழக்கிழமையெல்லாம் அது அப்படித்தான். ஏனென்றால் அந்த நாட்டு சட்டம் அந்த வியாழக்கிழமையில தான் நாம் அதை அனுசரிக்க வேண்டும். அனுசரித்து ஞாயிற்றுக்கிழமையில் எப்படி அதை அனுசரிப்போமோ அதே போல வியாழக்கிழமையிலும் அனுசரிக்க வேண்டும். வேலைக்கு போகக்கூடாது, இந்த நற்செய்தியை கொண்டு வர வேண்டும், வாசிக்க வேண்டும், வாழ்வாக்க வேண்டும். எனவே எல்லாவற்றிலும் இயேசுவை கொண்டாட வேண்டும். இரண்டாவது கருத்தாக திரு அவையை கொண்டாட வேண்டும். திரு அவைனா தெரியுது இல்லையா? திரு அவை எங்க இருக்குது? ஞானஸ்தானம் பெற்ற திருக்கூட்டம் எங்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் திரு அவை. ஆனால் நமக்கு ஒரு தலைமை திரு அவை இருக்கிறது, அது ரோமிலே இருக்கிறது. அதற்கு தலைவர் யாரு? திருத்தந்தை பாப்பானவர் என்று சொல்கின்றோம். இப்ப இங்க இருக்கிற திரு அவைக்கு தலைவர் யாரு? இங்கு இருக்கின்ற திரு அவைக்கு பங்குத்தந்தை. அந்த பங்குத்தந்தையின் பெயர் தெரியுமா? தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. நமக்கு இருக்கின்ற அந்த கோவையில் இருக்கின்ற திரு அவைக்கு தலைவர் நம்முடைய ஆயர். இங்கு இருக்கின்ற திரு அவைக்கு ஆயர் யார்னா நம்முடைய பங்குத்தந்தை என்பதை இதெல்லாம் கொண்டாடப்பட வேண்டிய காரியமாக இருக்கிறது. இந்த நாட்களிலெல்லாம் நாம் ஒரு வீட்டில் இருக்கிறவ 5 வயசில் அண்ணன் தம்பி, 10 வயசில் பங்காளி சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க இல்லையா? அப்போ சேர்ந்து வாழ்வது கிடையாது. ஆனால் இந்த ஜூபிலி ஆண்டிலே சேர்ந்து அந்த திரு அவையை கொண்டாட வேண்டும் என்று நமக்கு திரு அவையானது கட்டளை கொடுத்திருக்கிறது. திரு அவை கட்டளை கொடுப்பதற்காக அல்ல. அண்ணன் தம்பி உள்ளவன் அடிதடிக்கு அஞ்ச மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்போ சேர்ந்து வாழ வேண்டும், உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், முறிந்த உறவுகளை சீர்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திரு அவையானது இந்த ஜூபிலி ஆண்டை நமக்கு கண் முன்பாக வைத்திருக்கின்றது. அப்போ இயேசுவை கொண்டாட வேண்டும், திரு அவையை கொண்டாட வேண்டும், மூன்றாவதாக உறவுகளை கொண்டாட வேண்டும். ஆனால் இன்றைக்கி உறவுகளெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதான் நான் சொன்னது போல் 5 வயசில் அண்ணன் தம்பிக, 10 வயசில் பங்காளிக அப்படின்னு நாம் இருக்கணும். இருந்தாலும் கூட கிறிஸ்துவ பிள்ளைகளாகிய நாம், எதிர்நோக்கின் பிள்ளைகளாகிய நாம், திரு அவையிலே பயணிக்கின்ற திரு பயணிகளாகிய நாம் நல்ல விதத்திலே நம்முடைய எதிர்நோக்கை கிறிஸ்துவை நோக்கி சென்று கொண்டிருப்பதற்காக, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை அவர்களே வாழ்வதற்காக திரு அவை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற இந்த ஜூபிலி ஆண்டிலே நாமும் மீண்டுமாக நம்மை புதுப்பித்துக் கொள்வோம். எது ஞானஸ்தானம் அதற்கு நமக்கு ஒரு நல்ல காரியமாக இருக்கின்றது, அருள் அடையாளமாக இருக்கின்றது. அது புது பிறவி என்று சொல்லப்படுகிறது. அந்த புது பிறவியிலே புது படைந்த பிள்ளைகளாக வாழ வேண்டும், வளர வேண்டும். இப்போ இந்த ஜூபிலி எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வர்றோம். இப்போ இந்த ஜூபிலி ஆண்டுக்கு ஒரு இலட்சினை உருவாக்கி இருக்கிறார்கள். இலக்கு, அடையாளம். அடையாளம் இருக்கு தெரியுமா? இப்பெல்லாம் நான் கொஞ்சம் தொலைக்காட்சி பெட்டியிலே இந்த விளையாட்டுகளை எல்லாம் பார்ப்பேன். விளையாட்டுகளை ஒருத்தர் கோல் போட்டால் எப்படின்னு காட்டுறான் இல்லையா? காட்டுறானா? அது என்ன அப்படின்னு எங்களுக்கு தெரியும்.
ஒரு இளைஞன் ஒரு இளைஞிக்கு வாழ்த்து சொல்கின்ற பொழுது ஒரு இதயத்தை வரைந்து அதை அம்பு ஒன்று குத்தி கொண்டிருக்கிறது. அது நாம் பார்த்துருக்கோம்ல, இலக்கு, அடையாளம். நீங்கள் யாருக்கா செஞ்சுருந்தாலும் கூட நல்ல காரியம், ஆனால் நிலைத்திருக்க வேண்டும். அப்போ திருவையானது கூட இதற்காக லோகோ இல்லையா, ஒரு இலச்சினை கொடுத்திருக்கிறது. அது இங்கே இலச்சினை காணலை. அதில் இலச்சினை பார்க்கின்ற பொழுது 4 மனிதர்கள். அப்போ இந்த 4 மனிதர்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் அந்த 4 மனிதர்கள் வந்து ஒருவரோடு ஒருவர் இணைந்து கொண்டு கிறிஸ்துவை நோக்கி செல்கின்ற அந்த இலச்சைத்தான் லோகோவாக, இலச்சினையாக நமக்கு கொடுத்திருக்கிறது. இதையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். இதை பாருங்க, இது இருக்கு இல்லையா, நான் அப்போ தான் பார்க்குறேன். இந்த 4 மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்து கொண்டு தான் கிறிஸ்துவை நோக்கி பயணிக்கின்றார்கள் இல்லையா. அப்போ அதில் பயணம் செய்வது ஒரு ஆள் மாத்திரமல்ல, 2 ஆள் மாத்திரமல்ல, 4 திசைகளிலுமிருந்து பயணம் செல்கின்றார்கள். நாம் இப்பொழுதெல்லாம் பார்த்துருக்கணும், 3 ராஜாக்கள் வந்தாங்க இல்லையா, அவங்க எங்கெங்கேயோ இருந்து அவர்கள் ஒருவரோடு ஏதாவது ஒரு இடத்துல வந்து தான் பார்த்தாங்க. ஆனால் திரு அவையானது தொடக்கத்திலிருந்தே இது போலத்தான் ஒருவரை ஒருவர் இணைந்து கொண்டு கிறிஸ்துவை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். அதைத்தான் அந்த ஜூபிலி ஆண்டிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்புறம் எதிர்நோக்குன்னு சொன்ன இல்லையா, அந்த எதிர்நோக்கு எதை நோக்கி இருக்கின்றதுன்னு? சிலுவையை நோக்கி. துன்பம் வரலாம், துயரம் வரலாம், எல்லாம் வரலாம், ஆனால் நம்முடைய எதிர்நோக்கு அந்த சிலுவையிலே அறையப்பட்டிருக்கின்ற இயேசுவைத்தான். யூதர்கள் அருங்குறிகளை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு அந்த மெசியாவை அறிவிக்கின்றோம். சிலுவையிலே அறையப்பட்ட மெசியாவை. அது அவர்களுக்கு தடையூராக இருக்கலாம், உங்களுக்கு தடையூராக இருக்கக்கூடாது. அதை நோக்கித்தான் உங்களுடைய பயணம் செல்ல வேண்டும். அப்போ கிறிஸ்துவை நோக்கித்தான் எதிர்நோக்கு. அப்போ கீழே ஒரு நங்கூரம் இருக்கிறது பார்த்தீங்களா, அந்த நங்கூரம் நாம் செம்மையாக நம்முடைய காலடிகளை எடுத்து வைக்கின்ற பொழுது ஆடாமல் அசையாமல் இருப்பதற்காகத்தான் அந்த நங்கூரம். நம்முடைய நம்பிக்கையிலே நாமும் ஆடாமல் அசையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நங்கூரம் போல நம்முடைய வாழ்க்கை. நங்கூரம் எங்க இருக்குது? கடல். குட். கடல் இருக்கு. கடல்ல கப்பலில் பயணம் செய்கின்றவர்கள் அந்த நங்கூரத்தை நல்லபடி தெரிந்து வைத்திருப்பார்கள். அந்த கடல் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அலைகள் போல இருக்கிறதா, அதுதான் கடல். அந்த கடலிலே வேதனைகள் உண்டு, சோதனைகள் உண்டு, வருத்தங்கள் உண்டு, வலி உண்டு. ஆனால் அத்தனையும் நங்கூரம் போல என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என்பதற்காகத்தான் அந்த நங்கூரம் இருக்கிறது. அதையும் நாம் உணர்ந்தவர்களாக இத்தனை பண்புகளையும் உள்ளடக்கியதாகத்தான் அந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள் ஆகிய நமக்கு அந்த இலச்சினை கொடுத்திருக்கின்றது திரு அவை. இதில் இணைந்து வாழ வேண்டும், இணைந்து செல்ல வேண்டும், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும், ஒருவரை ஒருவர் மதித்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் திரு அவையானது இந்த திருவரை காலத்திலே யூபிலி ஆண்டு. யூபிலி ஆண்டுனா நானும் கூட முதல்ல என்னடா யூபிலி ஆண்டு அப்படின்னு நான் நினச்சிருக்கிறேன். அப்புறம்தான் நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு 25 ஆண்டுகளும் யூபிலி ஆண்டு நம்மை புதுப்பித்து கொண்டு வாழக்கூடியவைகள், கிறிஸ்துவிலே கொண்டாடப்படவே, திரு அவையிலே கொண்டாடப்பட வேண்டியவை, உறவுகளை புதுப்பித்து கொண்டு வாழ வேண்டியவை தான் இந்த திரு ஜூபிலி ஆண்டு. முதலெல்லாம் 100 ஆண்டுகள் எல்லாம் இருந்தாங்க. இல்லாட்டி எப்பொழுதாவது திரு அவையானது ஒரு ஆண்டை ஏற்படுத்தி கொம்பினால் செய்யப்பட்டு அந்த குழல் ஊதி அந்த யூபிலி ஆண்டை அறிவிப்பார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் திரு அவையானது 100 வருஷம். போனிபாஸ் திருத்தந்தை போனிபாஸ் அவர்கள் அப்புறம் 75 ஆண்டுகள், 50 ஆண்டுகள், இப்போ 50 ஆண்டுகள் கூட இல்லை, 25 ஆண்டுகள். 25 ஆண்டுகள் நாம் இருப்போம். நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை
அந்த நங்கூரமாகிய அந்த கடலிலே இந்த உலக வாழ்க்கையிலே நாம் அந்த நங்கூரத்தை இறக்கி நம்முடைய நம்பிக்கையினாலே வாழ்வோம். எதிர்நோக்கின் பயணிகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கியே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்காகத்தான் இந்த யூபிலி ஆண்டை நமக்கு கொடுத்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இன்று தியானிக்கின்ற நாம் நம்மை புதுப்பித்து கொள்ள வாழ வேண்டும் என்று இன்னைக்கு நீங்கள் நினச்சிங்களோ இல்லையோ நான் நினைக்கிறேன். ஏன்னா ஞானஸ்தானம் ஒரு புதுப்பிறவை இல்லையா, மறுபிறவை. அந்த மறுபிறப்பிலே நாம் கிறிஸ்துவிலே மீண்டுமாக நம்மை புதுப்பித்து கொள்ள வேண்டும், திரு அவையிலே நம்மை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று அவனாசி திருவையானது இந்த நாளை ஒதுக்கி இருக்கிறதோ என்னமோ தெரியல, நான் நினச்சிருக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி ஒரு நல்ல நாள். இந்த நாளிலே திரு அவையானது யூபிலி ஆண்டை அறிவித்திருக்கிறது. ஆனால் இந்த நல்ல நாளிலே இன்று நாம் கொண்டாடுகிறோம். எனவே நம்மையே இயேசுடைய ஞானஸ்நானத்தினாலே இவரே என்னுடைய அன்பார்ந்த மகன், இவரிடம் பூரி படைகிறேன் என்று சொன்னது போல இந்த அவனாசி திரு அவையிலே இவர்களே என்னுடைய அன்பார்ந்த மக்கள் என்று சொல்லி இவர்கள் நான் பூரி படைகிறேன் என்று சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையும் புதுப்பித்து கொண்டு வாழக்கூடிய அருளை இறைவன் இன்று நம்முடைய பங்கிற்கு தர வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம், தொடர்ந்து அவர்களை பயணிப்போம். இறைவன் நம்மை வழி நடத்துவார். ஆமென். தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை ஏந்துகிறேன். மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். பிரியமானவர்களே, இன்றைய இந்த திருப்பலியானது சசிகலா ஃபேபியன் லிபியா கருத்துப்படி ஜீன்ஸ் உடைய 16ஆம் ஆண்டு நினைவிலும், ஹெலன் வின்சென்ட் குடும்பத்தார் கருத்துப்படி நேற்றைய தினத்திலே மரித்த அவருடைய உடன் பிறந்த சகோதரர் அருட்தந்தை சேவியர் உபகாரசாமி அவருடைய ஆன்மீலை பாற்றிக்காகவும், ஜான் ராபர்ட் ஜோசி கருத்துப்படி நன்றியாகவும், அனிதா கிரேசி கருத்துப்படி தேவசகாயம் ஜெய்சீலி ஆன்மீலை பாற்றிக்காகவும், யார் முடியாத ஆன்மாக்களுக்காகவும், ஜோசப் ஆண்டனி சகுந்தலா மேரி சகுந்தலா ஆசிரியை கருத்துப்படி செபாஸ்டின் சோனியா டேனியா பாத்திமா மேரி பிறந்தநாள் நன்றியாகவும், ஃபிலோமின் ராஜ் திருமண நாள் கபிரியல் ஞானஸ்தான நாள் நன்றியாகவும், ராயப்பன் சிஸ்டர் லியா ஆன்மீலை பாற்றிக்காகவும்,
ராஜ் சித்ரா தேவமித்ரா சாலமோன் ராஜ் அவர்களின் குடும்ப கருத்துப்படி கடவுளுக்கு நன்றியாகவும் குழந்தைகள் உடல் உள்ள நலத்துக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் நிதிஷ் ஒலிவியா கெப்ரிலா ராய் கருத்துப்படி சிஸ்டர் லியா கேத்ரினுடைய 3ஆம் ஆண்டு நினைவிலே ஆண்மையிலை பார்ட்டிக்காகவும் சார்லஸ் கருத்துப்படி ஐஸ் செராமிக் கோட்டிங் தொழில் வளர்ச்சி அடைய வேண்டுமும் அந்தோனி அருள் ஜெயராஜ் ரெக்ஸ்லின் கருத்துப்படி அருள் செல்வன் கருத்துப்படி கடவுளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் மரித்த எல்லா ஆன்மாக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த ஜூபிலி ஆண்டிலே கிறிஸ்துவை நோக்கி பயணம் செய்கின்ற திருப்பயணிகளாகிய நாம் நம்முடைய எதிர்நோக்கி அவர்கள் வைத்து வாழவும் வளரவும் நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடவும். மாட்சியும் மேன்மையும் எங்களுக்கு முடியாக சூட்டியுள்ள எம் தந்தையே இறைவா, இப்புதிய ஆண்டில் நுழையும் திரு அவைக்கு நிறைவாக அன்பு, அமைதி, ஆசிர்களை பொழிந்து எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள் மற்றும் துறவரத்தார் உமது அமைதியின் ஒளியை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகவும் அதனை காணும் அனைவரும் கிறிஸ்துவின் நித்திய ஒளியை இவ்வுலகிற்கு சாட்சியாக பகர்வதற்கு வேண்டிய அருளை பொழியுமாறு இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வளமான வாழ்வை தருகின்ற இறைவா, இந்நாள் வரையில் நீர் எங்களுக்கு செய்து வருகின்ற சகல நன்மைகளையும் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். எங்களையும் எங்கள் பெற்றோர்கள், பிள்ளைகள், உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரையும் மென்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்றும், படிக்கின்ற எம் பிள்ளைகள் கருத்தாய் படிக்கவும் அவர்களுக்கு போதிய அறிவையும் சிறந்த ஞானத்தையும் தந்துருள வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே, திருமுழுக்கிலான உங்கள் சொந்தமாக நாங்கள் முழுமையான விசுவாசத்தால் இணைக்கப்பெற்று ஒரே குடும்பமாக உமது அழைப்பிற்கேற்ப வாழவும் உண்மைக்கு சான்று பகிர்ந்து வாழவும் விசுவசிப்போர் அனைவரும் ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அற்புதங்கள் நிறைந்த இறைவா, உம் படைப்பின் மகிமை உணராமல் புனித முயற்சி, அறிவில் வளர்ச்சிகள், சமூக முன்னேற்றம் என்று இயற்கைக்கு எதிராக நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த அனைத்து தவறுகளையும் மன்னித்து படைப்பின் மேன்மையை உணர்ந்து இயற்கையோடு நாங்கள் ஒன்றித்து வாழ தேவையான ஞானத்தை தந்திர இறைவாமை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை தேடி வந்த அன்பே என் இறைவா, எங்கள் குடும்பங்களில் இப்பகுதி ஆண்டில் உமது திருமுகத்தில் ஒளி என்றும் நிறைந்திர செய்தருளும். எங்களின் வாழ்வாதாரங்கள் சிறப்பாக அமையவும் எம் இல்லங்களில் நடைபெற வேண்டிய நல்ல காரியங்கள் எந்த குறையுமின்றி நடைபெறவும் அதன் வழியாக குடும்ப உறவுகள் வளர்ந்தடைந்து அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலையாக பெற்று உம் சாட்சிகளாக இம் சமூகத்தில் உலாவர உம் அருள் கொடைகளை பொழிய வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த திருக்கூட்டத்தின் தனிப்பட்ட தேவைகள், தனி மனித வளர்களுடைய தனிப்பட்ட தேவைகளை எல்லாம் நம்முடைய மனதிற்கு கொண்டு வந்து அவைகளும் நிறைவேற வேண்டும் என மன்றாடும். ஆண்டவரே, இந்த ஜூபிலி ஆண்டிலே எதிர்நோக்கோடு இருக்கின்ற இந்த திரு அவையை கண்ணோக்கும் இவர்கள் எடுத்து மன்றாடிய மன்றாட்டுக்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற பாரமான மன்றாட்டுகளை கூட இரக்கத்தோடு செவிசாய்த்து எல்லா வேண்டுதல்களையும் நிறைவு செய்ய வேண்டும் என எங்கள் ஆண்டவர் மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. பொன்னும் பொருள் எல்லாம் கேட்பதில்லையே, நொறுங்கிய நெஞ்சம் இறைவன் கேட்பது. என்ன தருவேன் உமக்கு
இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேர்ந்து கிடைத்திட்ட அப்பரசத்தில் என்னையும் சேர்த்து தருகின்றேன். எந்த தேவையை அறிந்த தெய்வமே, உந்தன் பாதத்தில் வாழ்வை தருகின்றேன். என்ன தருவேன் உனக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உனக்கு இயேசு தெய்வமே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறமை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் என்ற பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய அன்பு திருமகனுக்கு வெளிப்பாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். மனமிறங்கி உலகின் பாவங்களை கழுவ திருவுளம் கொண்டதினாலே உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய காணிக்கை அவருடைய பலியாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் உம்மையே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடே இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நாமம் நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவனானதே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியோ நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியத்தகு மறை நிகழ்வுகளினால் யோர்தான் ஆற்றிலே புதிய திருமுழுக்கினை நீர் குறித்து காட்டி அதனால் விண்ணிலிருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதரிடையே குடிகொண்டு இருப்பதை நாங்கள் நம்ப செய்தேன். மேலும் தூய ஆவியார் புறா வடிவிலே இறங்கியதன் வழியாக உம்முடைய ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயினால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தி பறைசாற்ற அனுப்பியதை அறிய செய்தேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு நாங்களும் இந்த மண்ணுலகில் இடையராத உம்முடைய மாட்சியை கொண்டாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளில் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் வைண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே
வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியானவரை பொழிந்து இந்த காணிக்கைகளையும் இந்த மக்களையும் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடு என்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பையும் மக்களுக்கு தரக்கூடிய இந்த கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என பாவிகளும் பலவீனர்களுமாக எங்களை ஏற்றுக்கொண்டீர், நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி வாழ்க்கையிலும் ஒன்று சேர்க்க வேண்டும் என மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகு எங்குமே பரவி இருக்கின்ற உம்முடைய திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்களுடைய சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமண் ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய இரக்கம் ஒன்றையே நம்பி வந்திருக்கின்ற எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் தோமையார் எனும் இவ்வுலகிலும் உகந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சியும் பெற்றுரைக்கின்ற எதிர்நோக்கின் பிள்ளைகளாகிய நாமும் இறைவன் நம்மை சந்திக்க வேண்டும், நம்முடைய தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும் என விண்ணக தந்தையை நோக்கி எல்லாரும் மன்றாடுவோம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவு
என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களையும் விடுவித்து வாழ்நாளில் அமைதியை கனிவோடருள உம்மை மன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற மக்களாக யாதொரு கலக்கமுமின்றி நலமாக வாழ அருள் புரிவீராக. நாங்களும் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்து கொண்டிருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கும் அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. என்று எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மாவோடும் ஒருவருக்கொருவர் திருப்பயணிகளாகிய நாம் பிறரோடு அந்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கும் இயேசு கிறிஸ்துவே நித்திய வாழ்வை தருவாராக. ஆமென். ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம், ஒரு போதும் என்னை பிரியாத தெய்வம், கருவினில் தெரிந்துள்ளார், கைகளில் பொறித்துள்ளார், முழுவதும் அறிந்துள்ளார். அவர் என்னோடு இருந்து என்னை உயர்த்த
கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரின் திருமுழுக்கு திருவிழாவினை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய திருநாட்கள் வருகின்ற செவ்வாய் புனித தேவ சகாய மறைசாட்சி திருநாளையும், 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித அந்தோணியார் துறவுமட திருவிழாவினையும் நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த வாரத்திலே திருப்பலிகள் திங்கள், புதன், சனி ஆகிய நாட்களிலே காலை 6:30 மணிக்கும், செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலே மாலை 6:30 மணிக்கும் திருப்பலியானது நடைபெறும். இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை 14ஆம் தேதி அன்று குழந்தை இயேசு கெபியிலே திருப்பலியானது நிறைவேற்றப்படும். சாதாரணமாக விவேக் நகர் குழந்தை இயேசு ஆலயத்தில் தை 1 பொங்கல் அன்று திருவிழாவை சிறப்பிப்பார்கள். அதனுடைய நினைவாக நாமும் இந்த ஆண்டு அந்த தை 1 செவ்வாய்க்கிழமை அன்று நம்முடைய குழந்தை இயேசு கெபியிலே மாலை 6:30 மணிக்கு திருப்பலியை நிறைவேற்றுவோம். வியாழக்கிழமை நமக்கு மற்றொரு சிறப்பான நாள், ஜனவரி 16ஆம் தேதி. என்ன இந்த புதிய விரிவுபடுத்தப்பட்ட ஆலயம் ஆனது மந்திரிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்ட நாள். ஆகவே அன்றும் மாலை 6:30 மணிக்கு, வியாழன் அன்று மாலை 6:30 மணிக்கு திருப்பலியானது நடைபெறும். இந்த ஒரு ஆண்டாக இந்த ஆலயத்திலிருந்து ஏராளமான அருள் வரங்களை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆகவே நன்றி விழாவாக அன்றைய நாள் நாம் சிறப்பிப்போம். வெள்ளிக்கிழமை வழக்கம் போல திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து இறையிறக்க நவநாளுமானது நடைபெறும். இன்றைய திருப்பலியை மிகவும் அர்த்தமுள்ள முறையில் சிறப்பித்து, நல்ல முறையிலே படித்து, வாசகங்களை படித்து, நம்பிக்கையாளர் மன்றாட்டிலும் பங்கேற்று ஆர்வத்தோடு அனைத்து பணிகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பங்கின் இளைஞர்கள், இளம் பெண்கள் சிறப்பான விதத்தில் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவிப்போம். அவர்கள் இந்த புதிய ஆண்டின் நினைவாக எல்லோருக்குமே இனிப்பு வழங்க இருக்கின்றார்கள், ஒரு லட்டு கொடுக்க இருக்கின்றார்கள். ஆகவே அதை அளிப்பார்கள். அதே போலவே திருப்பலி முடிந்த பிற்பாடு இளைஞர்கள், இளம் பெண்களுக்கான சிறப்பு கூட்டமானது இந்த ஆலயத்திலேயே நடைபெறும். அதிலும் இளைஞர்கள், இளம் பெண்கள் தவறாமல் பங்கேற்கவும். ஏறக்குறைய தொடக்கத்தில் 40 பேர் வந்து கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு அது குறைந்து கொண்டே வருகின்றது. தயவுசெய்து ஆர்வத்தோடு இளைஞர்கள், இளம் பெண்கள் பங்கேற்கவும், அதுபோலவே பெற்றோர்கள் ஊக்குவிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் 4 அன்பியங்களிலே அன்பிய கூட்டமானது நடைபெற்றது. இந்த வாரம் இறையிறக்க அன்பியம், புனித இஞ்ஞாசியார் அன்பியம், குழந்தை இயேசு அன்பியம் ஆகிய 3 அன்பியங்களிலே கூட்டங்களானது நடைபெற இருக்கின்றது. ஆகவே எங்கே என்பதனை அவர்கள் அந்த ஏற்கனவே அறிவித்திருக்கின்றார்கள். வேணும்னா இறையிறக்கத்தில் அந்த இது வாட்ஸ்அப்பில் அந்த லொக்கேஷனும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அது இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நவீன முறையில் பயன்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும். அவர்களுக்கு பாராட்டுக்கள். அதே போலவே மற்றவர்களும் அந்த மாதிரி அந்த லொக்கேஷனை ஷேர் பண்ணிட்டீங்கன்னா, இஞ்ஞாசியார் அன்பியம் ரொம்ப தூரம் வரைக்கும் இருக்குது. ஏற்கனவே வடச்சேரியை தாண்டி கருங்காட்டுப்புதூரை தாண்டி போகுது. அதனால் இங்கு அந்த கூட்டமானது நடைபெறும் என்று நேற்று இரவு தான் சொன்னாங்க. 3 வாரமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆகவே அன்பிய பொறுப்பாளர்கள் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செயல்பட்டீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆகவே இந்த வாரம் இந்த 3 அன்பியங்கள், அடுத்த வாரம் 3 அன்பியம், 4வது வாரம் இன்னும் 3 அன்பியமாக இருக்கும். கடந்த வாரத்தில் பங்கேற்றவர்கள் அந்த விவிலிய பகிர்வு மிக சிறப்பாக இருந்தது.
வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி தங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அது மிக சிறப்பாக இருந்தது. எல்லா அன்பியத்திலுமே நான் கலந்து கொண்டேன். புனித அந்தோனியார் அன்பியம் மற்றும் அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டாங்க. ஆகவே இந்த மாதம் மற்றும் மற்ற அன்பியங்கள் கொஞ்சம் காத்திருக்கவும் முடித்தாலும் கூட ஒவ்வொரு அன்பியத்திற்கும் நாம் போயிட்டு வருகின்ற போது சிறிது காலதாமதமாகும். ஆகவே இந்த முதல் கூட்டமாக இருப்பதனால எல்லா அன்பியத்தையும் நான் சந்திக்கின்றேன். ஆகவே இதே ஆர்வத்தோடு தொடர்ந்து நீங்கள் பயணிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் அனைவரும் அன்பியங்களாக இணைந்து பயணிப்போம், பலனளித்து பலன் பெறுவோம். பிரியமானவர்கள், இது போலவே இன்று ஏறக்குறைய 1 மாதத்துக்கு முன்னாடியே அறிவிக்கின்றேன். பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி நாம் அன்று ஆண்டவர் இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட விழா. ஆகவே அன்றைய நாளிலே 10, 11, 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதுகின்ற குழந்தைகளுக்கு சிறப்பு திருப்பலியும் 8:30 மணி திருப்பலியை சிறப்பு திருப்பலியாக, இறுதியிலே நற்கருணை ஆசிரியருடன் கூடிய சிறப்பு ஜெபமும், அதனைத் தொடர்ந்து 10, 11, 12ஆம் வகுப்பு கற்பிக்கக்கூடிய நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை கொண்டு ஒரு வழிகாட்டல் கூட்டமானது நடைபெறும். ஆகவே தயவு செய்து பெற்றோர்கள் கவனிக்கவும். உங்களுடைய குழந்தைகளுக்கு அன்றாவது முன்கூட்டியே, அதனால தான் 4 வாரம் இருக்குது இன்றைக்கிலேருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா, உங்கள் அந்த பள்ளியிலே போய் சொல்லி தலைமை ஆசிரியர்களிடத்தில் சொல்லி அந்த அரை நாளுக்காவது பர்மிஷன் வாங்க பாருங்கள். தயவு செய்து சொல்கின்றேன். அது ஒரு சிறப்பாக ஆசிரியராக 10, 11, 12ஆம் வகுப்பு, ஏன்னா அதனை தொடர்ந்து பிப்ரவரி மாதத்தில் அவங்களுக்கு செய்முறை தேர்வும் ப்ராக்டிக்கலும், மார்ச்சில் ஃபைனல் எக்ஸாமும் நடைபெறும். ஆகவே தயவு செய்து பெற்றோர்கள் கொஞ்சம் முன்கூட்டியே போய் அனுமதி பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த வாரம் நாம் 3 ராஜாக்கள் பொங்கலை சிறப்பித்தோம். ஆகவே அந்த பொங்கல் செய்வதற்கு பொறுப்பேற்ற திரு சாமிநாதன், திரு ஆரோக்கியநாதன் இவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவிப்போம். அதே போலவே பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அன்று நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறின் கவர்கள் காணிக்கை பவனியிலே கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அது உங்களுக்கு இந்த 2 வாரத்துக்குள்ளாக உங்களை வந்தடையும். பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி நாம் சிறப்பு காணிக்கை எடுப்போம். மன்னிக்கவும், 9ஆம் தேதி பூசை இருக்காது, அதனால் 16ஆம் தேதி சிறப்பு காணிக்கை எடுப்போம். இன்ஃபன்ட் ஜீசஸ் பள்ளியில் எல்கேஜி அட்மிஷனுக்காக கடந்த வாரமே சொல்லி இருக்கின்றேன். 25ஆம் தேதி சனிக்கிழமை அந்த எல்கேஜி அட்மிஷனுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நடைபெறும். அந்த முதல்வர் கொடுத்த கடிதத்தையும் அறிவிப்பு பலகையில் போடப்பட்டுள்ளது. பார்த்து பயனடையும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருமண அறிவிப்புகள். நமது பங்கு பவுல் அன்பியம் சூளை அரசு குடியிருப்பில் வசிக்கும் திரு சி. அந்தோணி சிலுவை திருமதி கலாவதி இவருடைய மகள் செல்வராணிக்கும், மதுரை உயர்மறை மாவட்டம் ஆயநத்தப்பட்டி பங்கில் வசிக்கும் திரு ஜோசப் தேவ அருளானந்தம் திருமதி ஜோஸ்பின் இவருடைய மகன் சச்சின் பிரிட்டோவுக்கும் திருமணமானது நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. இது முதல் அறிவிப்பு. அதே போலவே நமது பங்கு நாதம்பாளையத்தில் வசிக்கக்கூடிய திரு ஆர். பழனிசாமி திருமதி பேபி இவர்களுடைய மகன் சிவபிரகாசிற்கும், கோவை மறை மாவட்டம் திருப்பூர் புனித கத்ரீனம்மாள் ஆலய பங்கிலே வசிக்கும் திரு மார்ஷல் பிரசாத் திருமதி மார்கரெட் அனிதா இவருடைய மகள் மெர்லினா மிஸ்டிகாவிற்கும் திருமணமானது நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. இதுவும் முதல் அறிவிப்பு. திருமண பந்தத்தால் இணைக்கப்பட இருக்கக்கூடிய இந்த மணமக்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய நாளிலே திருப்பலியை நிறைவேற்றி யூபுலி பற்றிய அறிமுகத்தை செய்து வைத்த நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை, இந்நாள் புனித லூர்தன்னை திருத்தலத்தினுடைய பங்கு தந்தையாக இருக்கக்கூடிய அருட்தந்தை கனகராஜ் அவர்களுக்கு நம்முடைய இதயம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அவர் நம்முடைய ஆலய
பழுது பார்த்து பணிக்காக நம்முடைய உதவியை நாடி வந்திருக்கின்றார். வெளியிலே இருக்கின்றார்கள். உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இப்போது நாம் அனைவரும் எழுந்து யூப்ளி, இன்றையிலிருந்து நம்முடைய பங்கிலே ஜூப்ளி ஆண்டை தொடங்கி இருக்கின்றோம். ஆகவே ஜூப்ளி ஆண்டுக்கான இறைவேண்டல் அங்கு போடப்பட்டிருக்கின்றது. அதை நிறுத்தி நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் ஜெபிப்போம். யூப்ளி ஆண்டின் இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எறியச் செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் மாட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு உலகமும் புதிய விண்ணகமும் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். உங்களுடைய உதவியை நாடி வந்திருக்கின்றேன். ஏனென்றால் லூர்துபுரத்திலே அடுத்த மாதம் 8, 9 ஆகிய நாட்களில் திருவிழாவானது சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கின்றது. அதனை முன்னிட்டு லூர்து அன்னையினுடைய ஆலயத்திலே இருக்கின்ற பீட விளக்குகள் எல்லாம் சீர்படுத்தப்பட்டிருக்கின்றன. லூர்து அன்னையினுடைய ஆலயம் உட்புறமும் வெளிப்புறமும் வெள்ளை அடைக்கப்பட்டு இருக்கின்றன. அதற்காக தாய் கோவில் இங்கிருந்து தாய் கோவிலின் பிள்ளைகளை நான் மறவாமல் இங்கு வந்திருக்கிறேன். உதவி செய்யுங்கள். ஏனென்றால் வேர்டுகளிலே காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா கடன் வாங்கியாவது செய்கிறாங்க இல்லையா? அதே போல் நான் உங்களிடத்தில் கடன் கேட்கவில்லை, உரிமை. ஏனென்றால் இங்கிருந்து தான் பிரிந்து சென்றிருக்கணும். அதனாலே உங்களுடைய உதவியை நாடி வந்திருக்கின்றேன். எனவே தயவு கூர்ந்து அந்த திருவிழாவிற்கு 8, 9 இன்றைக்கும் கூட சிறப்பு திருப்பலியானது ஒவ்வொரு வாரமும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த திருப்பலியின் இறுதியிலே 1 மணிக்கு அன்பின் விருந்தான ஒவ்வொரு வாரமும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதற்காகவும் கூட அந்த ஆலய இனியும் சீர்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக உங்களுடைய உதவியை நாடி வந்திருக்கின்றேன். எனவே கடன் அல்ல, உங்களுடைய உதவி வேண்டி வந்திருக்கின்றேன். ஆலய முகப்பிலே நண்பர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். எனவே தயவு செய்து மனம் கூணாமல் அந்த தாய்க்கு உதவி செய்யும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளினால் நிறைவேற்று நாங்கள் உம்முடைய இரக்கத்திற்காக வேண்டுகிறோம். அதனால் நம்முடையவரே திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவி கொடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையிலே அழைக்கப்பட்டு அதற்கு ஏற்ப எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் உம்மையே மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். கண்ணிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். கண்ணிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார், மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார். தினம் அவள் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம். இயேசுவின் திருஹிருதயமே, நாங்கள் கட்டிக்கொள்ளும் தேவ துரோகங்களுக்கு பரிகாரமாகவும் தேவரீர் திருப்பிடத்தில் ஓயாமல் தம்மை தன்னை பலியாக கொடுக்கும் சகல கருத்துக்களுக்காகவும் அடியோர்கள் என்று செய்யும் ஜெபங்களையும் கிரியைகளையும் படும் துன்ப வருத்தங்களையும் அச்சிஷ்ட கன்னிமரியாளின் மாஸ்டர் திருஹிருதயத்தின் வழியாக உமது நேச திருஹிருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதத்திற்கும் நாளுக்கும் சபையாருக்கும் குறிக்கப்பட்ட சகல கருத்துக்களுக்காகவும் குறிப்பாக பாப்பரசரின் கருத்துக்கள் நிறைவேறவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமேன். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாளின் மாஸ்டர் திருஹிருதயமே, புனித சூசையப்பரே, புனித தோமையாரே, நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே